அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாயுலம் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிள்ளையோட வீடியோ போட்டிருப்போம். இந்த தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளையை வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து சிகிச்சை கொடுத்து அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்லாம் அன்றைக்கி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இந்த பேருந்து நிலையத்தில் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க அங்கேயே நம்ம மறுபடியும் கொண்டாந்து விட்டாச்சு. ஆனால் அந்த பிள்ளைக்கு எப்படின்னா வீக்லி 1 டைம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டே ஆகணும். 4 வாரம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஊசி போட்டுட்டோம். இன்னும் 3 வாரம் போட போகிறோம். ப்ளஸ் வந்து மாத்திரையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை அந்த டேப்லெட் கொடுக்கணும். அது வந்து அதனால் அது டேப்லெட் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கிறதுனால அதுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறோம். சிக்கன், முட்டை இதெல்லாம் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் வச்சு கொடுக்குறோம். புள்ள சாப்பிடுது. அன்றைக்கி இருந்ததுக்கு இன்றைக்கி இருந்ததுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே ஆக்டிவாக இருக்குது. அதை பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம முந்தானேத்து ஒரு டேப்லெட் கொடுத்துட்டோம். இன்றைக்கும் டேப்லெட் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு நம்ம உணவு கொடுக்குறோம், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளைக்கு மருத்துவ உதவிக்காக நமக்கு வந்து ஒரு 3 பேர் உதவியிருக்காங்க. அவங்களோட பேர் சொல்கிறேன். சிரஞ்சீவி, முருகன், நாகரத்தினம், இந்த 3 பேரும் வந்து அவங்க அந்த சிகிச்சைக்காக பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த காயம் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. காயம் ஆறின மாதிரி இருக்குது. அந்த புத்தாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் உள்ளே அமுங்கின மாதிரி இருக்குது. தொடர்ந்து அடுத்த 3 வாரத்துக்கு ஊசி கொடுத்து அந்த பிள்ளையை பார்த்து இதுக்கு சரி பண்ணுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். உதவி பண்ண அனைவருக்கும் நன்றி.